எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அட்வான்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் டே 2 வீடியோ. நான் ரொம்ப கோவமா இருக்கேன், நான் பயங்கர கோவமா இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு பிகினர் லெவலில் இருக்கவங்க பெரும்பாலும் வெறின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு வீடியோவில் நீங்க ஒரு விஷயத்தை வெறின்ற வார்த்தையை வச்சு எப்படி சொல்லலான்றதையும் பார்க்க போறீங்க. அதே விஷயத்தை அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்க எப்படி சொல்வாங்கன்றதையும் பார்க்கலாம். இது ரொம்ப சுத்தமாக இருக்கு, இதை இட்ஸ் வெரி கிளீன்னு சொல்லலாம், இல்லை இட்ஸ் ஸ்பாட்லெஸ்ன்னு சொல்லலாம். இது பயங்கர அழுக்காக இருக்கு, இதை இட்ஸ் வெரி டர்ட்டின்னு சொல்லலாம், இல்லை இட்ஸ் ஃபில்த்தின்னு சொல்லலாம். அவ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, ஷீ இஸ் வெரி ஹாப்பி, இல்லை ஷீ இஸ் ஓவர் த மூணுன்னு சொல்லலாம். அவ ரொம்ப சோகமாக இருக்கா, ஷீ இஸ் வெரி சேடுன்னு சொல்லலாம், இல்லை ஷீ இஸ் டவுன் இன் த டம்ப்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஐ எம் வெரி ஹங்க்ரின்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் ஸ்டார்விங்னு சொல்லலாம். ரொம்ப சத்தமாக இருக்குது, இதை இட்ஸ் வெரி நாய்ஸின்னு சொல்லலாம், இல்லை இட்ஸ் லவுட் ஆஸ் அ ஹார்ன்னு சொல்லலாம். இது ரொம்ப சுலபம், இட்ஸ் வெரி ஈஸின்னு சொல்லலாம், இல்லை இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லலாம், இல்லை இட்ஸ் அ வாக் இன் த பார்க்குன்னு கூட சொல்லலாம். இது பயங்கர சீப், இட்ஸ் வெரி சீப்னு சொல்லலாம், இல்லை இட்ஸ் டர்ட் சீப்னு சொல்லலாம். இது ரொம்ப போராக இருக்குது, இதை இட்ஸ் வெரி போரிங்னு சொல்லலாம், இல்லை இட்ஸ் லைக் வாட்சிங் பெயிண்ட் ட்ரைன்னு சொல்லலாம். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் ரொம்ப வேலையாக இருக்கேன், இதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் வெரி பிஸின்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் அப் டு மை இயர்ஸ் இன் ஒர்க்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சொல்ல விரும்புகிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது, அதை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ்.